ரஜினிகாந்தை சந்திச்சிட்டார். ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன். நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா, எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன? சங்கி இல்லாமல் சிங்கியா இல்லை எப்படி? அதுக்கு பேர் என்ன? இல்லை அங்கி லுங்கியா இல்லை சொங்கியா இல்லை என்னது? அதுக்கு பேர் என்ன? எப்படி நீ ரஜினிகாந்த்? உன்னை கேட்டு கேட்டு தான் போகணும் மேடம். வேறுபாடு தானே. உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டு தான் நான் ஒன்று குடிக்கணும் மேடம். பேசுறதுக்கு அதில் என்ன போய் சோத்துல நாக்க தைச்சு நக்கிட்டுடா நாயே. எப்படி நீ சந்திக்க வெறிவரதா இல்லையா? என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பேசுறான். தெரியாதா இல்லையா? எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு. நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்கே சங்கி வரலையோ? அது சங்கி இல்லையா? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க, கேலோ இந்தியாவா ஐயா வாங்க, அங்கே சங்கி இல்லை, அங்கே சங்கி இல்லை. அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டார். நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் அமிர்தாயா. படத்தை வாங்கி வெளியிட்டு ஆயிரத்து நூற்றுக்கணக்கான கோடியை சம்பாதிச்சவனுக்கு முன்னாடி நின்றுட்டு என்னை திட்டு. அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டாங்க. அதை எப்படி பாராட்டலாம் நீங்க? அதை கேட்கல. ஏன்னா அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்கூர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு. அது மாதிரி கோயிலுக்கு நின்று விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் அடி அடிச்சு பார்ப்பான். என் பங்காளி வடிவேல் சொல்றாப்புல, அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, அவ்வளவு நல்லவனா இருக்கான்னு. போறவரெல்லாம் ஒரு அடிச்சிமா அவனை பேச்சுக்கிடு. அவன் அவ்வளவுதாங்க வளர மாட்டாங்க, அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க. நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? தமிழ் என் மொழி, அது செத்து போச்சு, அதை மீளெழுச்சி கொள்ள வேண்டும், மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன், என் இனத்தின் நலன், என் நிலத்தின் வளம், என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் இல்லை. இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா? அது என்னடா நாங்க அழிஞ்சு போகல, உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். தம்பி நான் அழிவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டாங்க. ஐயா தம்பி, நீ நீட்னா ஒரு சுருக்குனா மடக்கிறதுக்கும் அப்படி விரிக்கிறதுக்கு இது கொடை இல்லை தம்பி, கொடை இது. நீ பார்த்துக்க, நீ சும்மா நக்கல் பண்றது. எத்தனை பேரை பார்த்துட்டேன். இந்திய நாட்டின் பிரதமரே நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே ஐயாங்கிறேன், நீ ஆல் இந்தியா புரோக்கர் தானேன்ற. நீ தான் எத்தனை வழக்கு, 150க்கு மேல வழக்கு போடு, நீ ஜெயிலில் போடு. இப்போ 3 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன், அங்கே 6 மணி நேரம் பயிற்சி எடுப்பேன். இங்கே 2 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு வரைக்கும் தான் படிக்க முடியுது. அங்கே போனால் 20 மணி, அங்கே போனால் 10-15 மணி நேரம் படிப்பேன். படிச்சுட்டு வெளியில் வந்து என்ன பண்ணுவேன்? கொன்றுவேன் உங்களை. இப்போவே நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு ஆட்சி அவங்க நினைக்கிறத செய்வாங்க. என்ன இது அவங்க நம்மளை வந்து அது அவ்வளவுதாங்க அவரு. என்னைக்குடா என்னை நீ கவனத்தில் எடுத்திருக்க? 21 தேர்தலில் எங்களுக்கு என்ன போட்ட? 24 தேர்தல் என்ன போட்ட? அவர் 2 விழுக்காடு வருவாரா, ஒரு 3 வருவாரா, ஒரு 4 வருவாரா? நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு, இன்னைக்கு 5ன்னு போட்ட. வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே 4ன்னு போட்ட. நான் 8.22 ஏறிட்டேன். உண்மையிலேயே நீ நல்ல ஆண்மகன், வீரமிக்க மகன்னா 6 மணி நேரமா என் வாக்கை நீ எண்ணவே இல்லை. நீ எண்ணி இருந்தா நான் 10-12 விழுக்காடோட போயிருப்பேன். நீ எண்ணல, நானும் விட்டேன். நீ நினைச்சுக்க, இந்தியாவை யாராவது என்ற தேர்தலே முதல் நாள் சின்னத்தை கொடுக்குற மைக்குன்னு ஒரு சின்னத்தை, நீ எனக்கு கொடுத்த சின்னமும் இல்லை, அந்த மைக்கு சீப்பு மாதிரி ஒரு சின்னத்தை வச்சுட்ட. அதிலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மான உணர்வும் கண்ட என் உயிர் சொந்தங்கள் தேடி பிடிச்சு 36 லட்சம் ஓட்ட போட்டு என்னைய, என் வேட்பாளர் என்ன காளியம்மாள் 10 முறை பாராளுமன்றம், இந்த ஜெனிபர் 20 முறை சட்டமன்றம்,
எல்லாம் போய் நின்று ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பராரிப்ப மக்கள். நாங்க மேடல் ஏறி இதுதான் காட்டினோன்னு தெரியுது உனக்கு. நாங்க எங்க ஐயா பொன்முடி மகனோ, எங்க ஐயா துரைமுருகன் மகனோ, எங்க ஐயா நேரு மகனோ கிடையாது ராஜா. நாங்க சாதாரண மக்கள். எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கான். இந்தியாவை யார் ஆள்றதுன்னு, தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் எங்களை நகர்த்தி விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள். நீ பாப்ப இந்த நாட்டை எப்படி நாங்கள் ஆளுவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், நீரை எப்படி தேக்குவோம், வேளாண்மை எப்படி மீட்டுருவாக்கம் செய்வோம், எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி கட்டமைப்போம், எல்லாருக்கும் வேலை கிடைக்க எப்படி திட்டங்களை கொண்டு வருவோம், இதை சொல்வதற்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். யார் வந்து சொல்லுவா? நாங்கள் வந்து இதை ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீ இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறேன் இருக்கா, அதை 2000 தருவேன்னு சொல்லுவேன். நீ வேணா எழுதி வை. 26 தேர்தல் இது நடக்குதால என்பது. மாநகராட்சி விளையாட்டு திடலாம் தனியார் கொடுக்கறது, கடைசியா சுடுகாடுக்கும் தனியா இருக்கு. இப்ப நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிற்கும் போது பணத்தை கொடுத்தா தான் உள்ள விடுவான். கேளு, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா சொல்வார்ல 16 வயது படத்துல, நீ யாருன்னு சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அரைஞ்சுக்குரு, கோபாலகிருஷ்ணன் சொல்ல அப்படின்னு. அதே மயில்கிட்ட வந்து கோபாலகிருஷ்ணன் அண்ணன் கமலஹாசன் சொல்லுவா அப்படி. அவன் சொல்றான், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் கோபாலகிருஷ்ணன் எல்லா பேரும் ஊர்ல என்னை சப்பானி தான் சொல்றாங்க. அது மாதிரி அவங்களே வந்து நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாடு மக்களும் சொல்லணும். நீங்களும் மனச்சான்று இல்லாம வெக்கம் இல்லாம ஆய்வுக்கு போனோம். மக்கள் வந்து என்னை வரவேற்றார்கள், சூப்பர் என்றார்கள். அதை தவிர வேற ஆங்கில வார்த்தை தெரியாத மக்கள் சூப்பர் என்றாங்க. இவர் போயிட்டு சூப்பர். நாங்க பார்க்காததான் காலையில இருந்து இந்த வண்டியில கூட்டிகிட்டு வந்து வெயில்ல நிக்க வச்சு இந்த தாய்மார்கள் அந்த மக்களை 200 ரூபாய் காசுக்கு தட்டை கொடுத்து பூவை கொடுத்து வரும்போது வீசணும், கையை காட்டணும். இது ஒரு ஆட்சி. அதானி உடன் நடந்த ஒப்பந்தம் போட்டீங்களா இல்லையா? அதானி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களேன்னு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்னு ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர்? அவருக்கு வேற வேலை இல்லைங்கிற. இதை விட உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது? இல்ல அமைச்சரே சொல்லிட்டாரு. அந்த அமைச்சருடைய நேர்மை எங்களுக்கு தெரியாதா? அந்த அமைச்சருடைய நேர்மை, மின்துறை அமைச்சராக இருந்தவருடைய நேர்மை தெரியாது? அவர் சொல்லிட்டா நம்ம நம்பிடணும். ஆணவம் திமிர் கொண்டு அலைகிறார்கள். தமிழ் இளம் புரட்சிகர ஒரு தலைமுறை உருவாகணுங்கிறது. அவர்கள் வந்து ஆற்றல் மிக்க செயலாளர்கள் செயல்படக்கூடியவர்களாகவும், அறிவு கூர்மை உள்ளவர்களாகவும், போர்க்கலை வல்லுநர்களாகவும், நாட்டுப்பட்டு கொண்டவர்களாகவும், கண்ணியமிக்கவர்களாகவும், நேர்மையானவர்களாகவும் வளர்ந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர தலைமுறை தமிழினத்தில் உருவாக வேண்டும். அவர்கள்தான் அரசியலுக்கு வர வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்க வேண்டும் என்கிறார். அவர் கண்ட கனவை நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். மறுபடியும் உங்கள் அண்ணன் சொல்லுகிறேன், மாசேத்தும் சொன்னதுதான். அந்த செஞ்சேனை பேரணி நடக்கிற போது இறந்தவர் உடலை தூக்கி கொண்டு செல்வது கடினம். அதனால் நம்மோடு பயிற்சி எடுத்தவர்கள், நம்மோடு வளர்ந்தவர்கள் என்று பாராது அங்கெங்கே குழியை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு வணக்கம் செலுத்தி விட்டு செல்லுகிற போது இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக என்றார் மாசேத்தும். அதையே மொழியை என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுகிறேன். சென்றவர் போக, நின்றவர் முன்னேறுக, போராடுக.